ஹாய், ஹலோ, வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம பழனிக்கு அருகையில் உள்ள கணக்கம்பட்டி சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். உண்மையாகவே எப்படி சொல்கிறதுனா, அந்த இடத்துக்குள்ளே போனோன்னே எங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, உண்மையாகவே அப்படி தான் இருந்தது. சூப்பராக வந்துட்டு கோயிலை பராமரிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. சித்தர் ஐயா இருந்த இடங்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் அங்கெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஓரளவுக்கு வீடியோ எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? பாருங்களேன், எல்லோரும் வந்துட்டு அவங்களுக்கு மனசில் ஒன்று நினச்சிட்டு அந்த கல்லெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஐயாவோட ஜீவ சமாதி. தெரியுதா உங்களுக்கு? கணக்கன்பட்டி சாமியார் அப்படின்னா கண்டிப்பாக தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே தான் இன்றைக்கி போயிருந்தோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், சாமியை வந்துட்டு எல்லோரும் அழுக்கு மூட்டை சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு தெரியலை. நம்ம வந்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். ஆல்ரெடி இதை நம்ம வந்துட்டு எப்போனா நான் பழனிக்கு பாத யாத்திரை போகையில் போனது. அன்றைக்கே வந்துட்டு அந்த கோயிலுக்கு நம்ம போயிருந்தோம். அப்போவே எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கி வந்துட்டு சரி போகலாம் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கூட்டத்தை பார்த்தீங்களா? உண்மையாகவே நாங்கள் அன்றைக்கி போனப்போலாம் இவ்வளோலாம் கூட்டம் கிடையாது. இன்றைக்கி ஜாஸ்தி கூட்டம், பயங்கரமாக மக்கள் வந்துட்டும் போயிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஸோ பாப்பாவும் அவங்களும் போகிறாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா? அன்றைக்கி நாங்கள் போனப்போலாம் இவ்வளோ கூட்டம் இல்லை. சாமி எவ்வளோ கிட்ட போய் ஃப்ரீயாக பார்த்தோம். ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. இன்றைக்கி செம்ம கூட்டம். நாங்கள் அந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அங்கிட்டும் வழி இல்லை. அதுக்கப்புறம் சரி, இந்த சைடு ஒரு வழி இருந்தது, அந்த சைடு போகலான்னா அங்கேயும் வழி இல்லை. கடைசியில் வந்துட்டு வெயிட் பண்ணி சரி நேர் வழியாலே போய் சாமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு பாருங்களேன், வரிசையில் நினைக்கிறோம். இங்கே பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. சொல்ல முடியல, அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. உள்ளே போனோடனே நமக்கு மனசுக்குள்ளே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கே போனே நமக்கு மனசுக்கு ஒரு நல்ல மன நிம்மதி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா நான் இன்றைக்கி அதை ஃபீல் பண்ணேன். ஸோ உண்மையாகவே எல்லோரும் போங்க, போய் வந்துட்டு ஐயாவோட ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக நம்ம மனசில் நினச்சி போகிறது, மனசார நம்ம வேண்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கலாம், ஓகேவா? பாருங்கள், கூட்டத்தை பார்த்தீங்களா? ஸோ நாங்கள் எதிர்பார்த்து போல் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எங்களுக்கு நிஜமாகவே தெரியாது. நாங்கள் வந்துட்டு ஏன்னா அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன், இது செகண்ட் டைம். அதனால் வந்துட்டு சரி கூட்டம்லாம் அன்றைக்கே இல்லையே, அது மாதிரி நம்ம போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அங்கே போனால் செம்ம கூட்டங்க. இது வந்துட்டு தாங்க சாமியோட ஜீவ சமாதி. இது தான் பார்த்துக்கோங்க. ஐயா இருந்த இடம், வீடு, ஸோ அவங்க படுத்திருந்த அந்த கட்டில், சேர் எல்லாமே வந்துட்டு ஒரு வீட்டில், அந்த ஐயா வாழ்ந்த வீட்டில் வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு நம்மளை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. பாருங்கள், பார்த்தீங்களா? இதாங்க வந்துட்டு அந்த ஜீவசமாதி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கணக்கன்பட்டி ஓம் ஸ்ரீ சத்குரு பழனி சுவாமிகள். பார்த்தீங்களா? ஸோ நிறைய கூட்டங்கள் வராங்க. உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல இன்றைக்கி இந்தளவுக்கு கூட்டம் வரும்ன்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அமாவாசை அப்படி நாட்களில் போனோன்னா இதை விட பயங்கர கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே நிறைய பேர் சொன்னாங்க. நான் இன்றைக்கி தான் கேட்டோம். நம்ம போனப்போ இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால செம்ம கூட்டம். பட் அமாவாசை அப்படியெல்லாம் வந்துட்டு பயங்கர கூட்டம் வரும்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு சாமியை கும்பிடுங்க. நல்லபடியாக நமக்கு நினச்சது எல்லாமே நிறைவேறும், ஓகேவா? பாருங்க,
எல்லாருமே வந்துட்டு மனசார சாமியை கும்பிடுங்க. ஸோ இப்போது நீங்கள் அந்த பார்த்தீங்கல்ல, ஒரு தார்பாய் போட்டு கார் பொத்தியிருந்தாங்க. அது வந்துட்டு அந்த சுவாமிகள் போன காரு. நம்ம வந்துட்டு ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி அப்படியே அன்னதானம் போட்டாங்க. சரி இப்போ அன்னதானம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையாகவே எப்படி சொல்கிறதுனா, அன்னதானம் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு தாங்க சொல்லணும். எல்லா இடத்துலையும் வந்துட்டு வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னதானம்னா இலை வச்சு அப்படி சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, இங்கே பாருங்கள் பிளேட்டு. ஸோ அவங்களே கொடுத்துட்றாங்க. பார்ப்பீங்க நீங்களே. பிளேட்டு கொடுத்துறாங்க, அளவாக சாப்பாடு வைக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ நாளும் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். பட் நிறையா வந்துட்டு வாங்கி வேஸ்ட் பண்ணிட வேணாம் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் கொடுத்து அளவாக சாப்பாடுக்கு ஒரு ஆளும், குழம்பு ஊற்றுறதுக்கு ஒரு ஆளும், எல்லாத்துக்குமே தனித்தனி ஆட்கள் வச்சுருந்தாங்க. தண்ணி கொடுக்குறது வரைக்கும் நம்ம வந்துட்டு சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பேருங்க, சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இது அங்கே இங்கே மட்டும் எடுத்துக்கிட்டோம். பட்டு செம கூட்டம் தான் உண்மையாகவே. இங்கே பாருங்கள் சுற்றி. அப்புறம் வந்துட்டு நம்ம இன்னும் நல்லபடியாக வயிறார சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தோம். கண்டிப்பாக இவங்களை தெரிஞ்சுக்குங்க, கணக்கம்பட்டி முட்டாயின்னு போட்டால் அண்ணன் வந்துடுவாங்க. அண்ணன் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. தனியாக எடுக்க முடியலை, ஏன்னா க்ரௌடு நிறையா இருந்ததுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் அண்ணன் பேசினாங்க, நல்லா பேசினாங்க. இது சாப்பிட்றது நல்ல உடம்புக்கு ஹெல்த்துன்னு சொன்னாங்க. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போனது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.